அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி நியமன தேர்வு 2024 வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தேர்விற்கான முக்கியமான அறிவுரைகளை தற்போது வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை தேர்வு எழுதக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி நியமன தேர்வு வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்குது. ஸோ அந்த தேர்விற்கு நீங்கள் கட்டாயம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறத 2 நிமிடங்களில் தெளிவாக பார்த்துக்குவோம். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் படித்ததற்கான அந்த பலன் இந்த சின்ன மிஸ்டேக்னால கிடைக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட் க்ளோசிங் டைமை 9:30ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நீங்கள் 9:30க்கு தான் நான் கடைசி நேரத்தில் போவேன் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 9 மணிக்குள்ளே போக பாருங்கள். ஏன்னா 9 மணிக்குள்ளேயே அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதற்கு மேலே 9 மணிக்கு மேலே இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 8:50 அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக அந்த சென்டரில் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு உங்களை ஹாலுக்கு போக சொல்லிடுவாங்க. அந்த ஹாலுக்கு போன உடனே இன்விஜிலேட்டர் அறிவுரைகளை கூற ஆரம்பிச்சிருவார். ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னா ஹால் டிக்கெட்டு. இதை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அல்லது கலர் ரெண்டுலேயுமே கொண்டு போகலாம். சப்போஸ் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபோட்டோ கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிளியராக இல்லாத பட்சத்தில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒன்று கையில் எதுக்கும் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஐடி கார்டு. ஸோ ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறப்போ என்ன கார்டை பயன்படுத்தியிருந்தீங்களோ அதை கையில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஆதார், பேனு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் உள்ள கார்டை பயன்படுத்துங்க. அதுலேயும் உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கட்டும். அடுத்தது டிரான்ஸ்பரண்ட்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை கட்டாயம் வச்சுக்கோங்க. ஆனால் இது ஜெல் பேனாவாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜெல் பேனாவை வச்சு ஷேட் பண்ணும் பொழுது உங்களோட கை தவறி அந்த டக்குன்னு அதில் பட்டுருச்சுன்னா அதை ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன்ஸுக்கும் பரவிடும். ஸோ அதனால் நீங்கள் சாதாரண பெண்ணையை யூஸ் பண்ணலாம். அது உங்களோட அந்த பால் சைஸ் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வச்சுக்கோங்க. இது மஸ்ட்டு. டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான். தவறாமல் கூட ப்ளூவை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதில் ஷேடும் பண்ணிடாதீங்க. மெயினாக நீங்கள் 9 மணிக்குள்ளே போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி வழியில் வரப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் கடைசி நேரத்தில் போனீங்கன்னா இந்த அறிகுறியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்புகள் பண்ண தோணும். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முன்னாடியே போயிருங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி நியமன தேர்வு 2024 வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தேர்விற்கான முக்கியமான அறிவுரைகளை தற்போது வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்